ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஹெல்த்தியாக ரொம்ப 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 டேஸ்டியாக சுண்டக்காய் சட்னி செய்ய போகிறேன். இதை பாருங்கள். இதை சுண்டக்காய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே உள்ளே தட்டி இருக்கிறேன். நம்ம இடிக்கிற இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம்ல, அந்த உரலில் வச்சு ஒவ்வொரு தட்டும்போது அக்கா உங்கள்கிட்ட காமிக்கல, தட்டிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து அதை போட்டு ஒரு கழுவிடலாம். ஒரு அலசும்போது அதில் உள்ள அந்த விதையெல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணியிலே மிதந்துடும். விதை போயிடணும் அந்த இடத்துல இருந்து. எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. அக்கா வந்து சில சமயம் குழம்பு வைக்கும்போது அப்படியே போடுவேன், சில சமயம் விதையை தட்டிட்டு தான் போடுவேன். இதில் அள்ளி போட்டு அலசிக்கலாம். இப்போ கழுவும்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படி பிசைஞ்சு கழுவிட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் சுத்தமாக கீழே அது தண்ணியிலே வந்துடும். நம்ம அப்புறமா அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடலாம். நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ சட்னிக்கு வதக்கிறதுக்கு அக்கா அடுப்பில் வடை சட்டி காய வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில், நல்லெண்ணெய், எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. அக்கா பார்ச்சன் ஆயில் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சுண்டைக்காய்க்கு ஏற்ற மாதிரி தான் வெங்காயம் எடுத்துக்கணும். சுண்டைக்காய் ஒரு கையளவு தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்தாலும் ஓகே தான். ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா காரமாக வேணும்னா இது 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அக்காவுக்கு ரொம்ப காரமாகணும் 3 போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, இந்த அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிக்கு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த 4 ஸ்பூன் எண்ணெயும் அதிகமாக தான் தெரியுது பாருங்கப்பா. இப்போ வந்து இப்போவே அக்கா கல் உப்பு போட்டிருக்கேன் வதக்கிறதுக்கு. ஒரு 1/4 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் வரும். உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கி. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அப்போ இந்த சுண்டைக்காய் போட்டுருது. சுண்டைக்காய் நம்ம தட்டி வச்சு உள்ள விதையை அலசுறதுனால தட்டி ஃபஸ்ட்டே அக்கா வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் கருப்பு எடுத்துருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த காரம் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை ஒரு காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா ஒன்று போடுறது அக்கா எதுக்குன்னா ரொம்ப நல்லா வாசனது, அது வேறு ஃப்ளேவரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் நல்லா வேகிற வரைக்குமே எண்ணெயில் வதக்கிடணும். நம்ம தாளித்து அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுறதோ சூடு பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம மருத்துவ குணம் கொண்ட சட்னி. நல்லா சுண்டைக்காய் வதங்கட்டும். நம்மளுக்கே சுண்டைக்காய் வதங்கினது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அந்த தோலெல்லாம் சுருங்கணுமேனிக்கு தெரியும், சுருங்கும் சுண்டைக்காயினுடைய ஸ்கின்னு. அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிச்சு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாதி தக்காளி போடுறேன். மீடியம் சைஸில் பாதி தக்காளியை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போடுறேன். ஃபஸ்ட்டே தக்காளி போட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் வதங்காது, அதேமாதிரி சுண்டைக்காயும் வேகாது, வெந்து வதங்காது சுண்டைக்காய். அதனால் லாஸ்ட்டில் தான் நம்ம போடணும். இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் மட்டும் வதக்கிடும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் தக்காளி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். அவ்வளோதான். சுண்டைக்காய் அந்த இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குறப்பாக சுற்றிட்டு அப்புறமா தண்ணி தெளித்து ஊற்றலாம். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சத்தும் கிடைக்கட்டும். அப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுருதேன். இப்போ சுற்றிக்கலாம். அவ்வளோதான். அக்கா எப்போவுமே எந்த சட்னியுமே நைஸாக அரைக்க மாட்டேன். உங்களுக்கு நைஸாக அரைக்கணும்னு அரைச்சிக்கோங்க. அக்கா இந்த மெத்தடில் அரைச்சிருக்குறேன். எல்லா சட்னியுமே தக்காளி சட்னி எல்லாமே இப்படி அரைச்சா தான் அக்கா வீட்டுக்கு பிடிக்கும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதை வந்து பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், பவுலுக்கு மாற்றிட்டேன் அக்கா. இந்த அளவு அக்கா வீட்டுக்கு இந்த மாதிரி சட்னி தண்ணி இவ்வளோ தான் கலந்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கலக்கணுமோ கலந்துக்கோங்க. இப்போ அதே வடை சட்டி காய வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. கொஞ்சம் கடுகு பொடியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா சவந்துருச்சு. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ 1 ஸ்பூன் தான் அக்கா ஆயில் விட்டுருக்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கோங்க, அது அவங்க விருப்பத்துக்கு தான். எங்கள் வீட்டில் ப்ரெஷரு சுகரு எல்லாம் இருக்கிறதுனால அக்கா ஆயில் கம்மியாக சேர்த்துருக்குறேன். சட்னிக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த தாளிசத்தை எடுத்து நம்ம வந்து சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இந்த மாதிரி ரதியக்கா ஸ்டைலில் இந்த சுண்டைக்காய் சட்னி செஞ்சு பாருங்கப்பா. இப்போ என்ன பண்ணணும், அப்படியே எடுத்துகிட்டு
நம்ம சுட சுட ரைஸ் வடிச்சிட்டு இதை போட்டு அப்படியே பெரட்டி ஒரு 2 உருண்டை சாப்பிட்டு பாருங்கள். தட்டு ஃபுல்லாக எல்லா ரைஸும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இட்லி தோசைக்கு சைடில் வச்சு குழந்தைங்க கொடுத்து பாருங்கள். இது வந்து சுண்டைக்காய் லைட்டாக கூட கசப்பே தெரியாதுப்பா. எந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாகவே எதுவுமே தெரியாது. நம்ம இந்த வெங்காய சட்னி மாதிரியே தான் இருக்கும். இந்த கண்டிப்பாக தக்காளி நம்ம கொஞ்சம் தக்காளி இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த சுண்டக்காய் தான் செஞ்சுருக்கோமாங்கிறதே தெரியாது. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.